Hello students, channel subscribe பண்ணி support பண்ணுங்க. Into first sum. Find the zeros of the following quadratic polynomials and verify the relationship between the zeros and the coefficients. Okay, so இப்போ first question வந்து x square minus 2x minus 8. So இங்க வந்து ஒரு quadratic polynomial கொடுத்திருக்காங்க. Quadratic polynomial என்ன? அதோட டிகிரி வந்து 2 இருந்துச்சுன்னா quadratic polynomial. So அதுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம zeros வந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு so அது வந்து அப்புறம் அந்த zeros-க்கும் coefficients-க்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. நார்மலா நம்மளோட quadratic equation வந்து என்ன ஃபார்மட்ல இருக்கும்? ஓகே, ax square plus bx plus c இந்த ஃபார்மேட்ல இருக்கும். ஓகேயா, ஸோ எப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இதை வந்து ஃபேக்டரைஸ் சொல்யூஷன் எப்படி எழுதிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி அதோட ஜீரோஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வந்து எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணணும்னா ஸோ நார்மலாக இந்த எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் பக்கத்தில் இருக்க ஏயும் சியும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி தான் வந்து இந்த ஏயும் சியும் மல்டிப்ளை பண்ணி தான் நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஓகேயா, ஸோ இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் என்ன இருக்கு? 1 இருக்கு. ஸோ 1 × -8 வந்து என்னது? -8. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் அப்படி பண்ண போறோம். ஸோ -8க்கு என்னெல்லாம் நமக்கு ஃபேக்டர்ஸ் இருக்கலாம்? ஸோ -8 நம்ம எப்படி எழுதலாம்? -8 × +1 வரலாம், அல்லது -4 × 2 வரலாம், அல்லது 2 × -4 வரலாம், அப்புறம் 1 × -8 வரலாம். ஓகேவா, இந்த 4 சாய்ஸ். ஸோ இப்போ நம்ம இதில் எந்த ஃபேக்டர்ஸ் எடுக்கமோ அதை ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் வந்து வரணும். ஓகேயா, ஸோ அப்போ நமக்கு இதில் எது கரெக்டாக வரும்? இந்த நம்பர்ஸ் எடுத்தால் மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணணும்? இதை வந்து 2 நம்பரையும் நம்ம ஆட் பண்ணும்போது -2 வரும். அதே மாதிரி இந்த 2 மல்டிப்ளை பண்ணும்போது -8 வரும். ஸோ அப்போ நம்மளோட ஃபேக்டர்ஸ் என்ன? -4, +2. ஸோ இப்போ நம்ம இது ஸ்பிளிட்டிங் டேர்ம் படி எப்படி பிரிக்கலாம்னா x² - 2x - 8. ஸோ x² இந்த -2x நம்ம எப்படி பிரிக்கலாம்? -4x + 2x - 8. ஓகேயா, ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ல இருந்தும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸை காமனா வெளியில் எடுக்கலாம். எக்ஸை காமனா வெளியில் எடுத்தா மிச்சம் என்ன இருக்கு? வேற எக்ஸை காமனா வெளியில் எடுத்த பிறகு உள்ளாடி ஒரு எக்ஸ் இருக்கு. ஸோ x - 4 ப்ளஸ் இங்கே 2 வெளியில் எடுத்தோம்னா 2 × x - 4. 2 4s are 8. ஓகே, ஸோ இப்போ நம்ம கரெக்டாக பண்ணியிருந்தோம்னா இங்கே ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் வரும். ஸோ இப்போ நம்ம இந்த 2x - 4க்கு பதிலாக ஒரு x - 4 எழுதலாம், அப்புறம் இந்த x + 2 இது எழுதணும். ஓகேயா, ஸோ இதான் வந்து இதோட ஜீரோஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம x² - 2x - 8 = 0 அப்படின்னு எழுதிக்கணும். அப்போ தான் ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கேயும் =0 இங்கேயும் =0. ஸோ நம்ம இந்த x - 4 = 0 இதுலேருந்து நமக்கு x என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். அதே மாதிரி x + 2 = 0. ஸோ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன? -2. ஸோ இப்போ இந்த 2 தான் வந்து நம்மளோட ஜீரோஸ். ஓகே, ஸோ நம்ம அப்போ என்ன எழுதிக்கலாம்னா x = 4. ஓகே, x = -2. ஸோ இதை நம்ம வந்து ஆல்ஃபான்னு வச்சுக்கலாம். இது வந்து நம்ம பீட்டான்னு வந்து ஆல்ரெடி நான் எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். Quadratic equation is in the form ax² plus bx plus c. ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம வந்து இது கூட கம்பேர் பண்ணும்போது x² - 2x - 8. ஓகேயா, ஸோ இப்போ இதுலேருந்து நமக்கு என்னது? நமக்கு ஏயோட வேல்யூ என்ன? 1, பியோட வேல்யூ என்ன? -2, சியோட வேல்யூ என்ன? -8. ஓகேயா, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போறோம்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்க போறோம். நம்ம ரூட்ஸ் 2 கண்டுபிடிச்சிருக்கோம், ஆல்ஃபா பீட்டா. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா + பீட்டா, அதுக்கு ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலா வந்து படிக்கணும் -b/a. இப்போ நம்ம இந்த 2ம் கரெக்டான இது அந்த ஜீரோஸ் கண்டுபிடிக்கிற வேல்யூஸும் சேமான்னு பார்க்கணும். ஸோ நம்ம கண்டுபிடிச்சதுபடி நம்மளோட ஆல்ஃபா என்ன? 4, பீட்டா என்ன? -2. அப்போ 4 - 2 = இங்கே வந்து -b/a. b என்னது? -2. -2 divided by a வந்து 1. So 4 - 2 என்னது? 2. 2 = -2 2. So என்னாச்சு? Sum of the zeros is equal to the coefficient of the polynomial. ஓகேயா, ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு? ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்க்கு ஃபார்முலா என்ன? is equal to c/a. Product of the roots na alpha into beta. Okay, so alpha into beta is equal to c/a. Alpha na 4 into -2 is equal to -8. He வந்து 1. So 4 2s are -8. So -8 is equal to -8. So இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்? Product of the roots is also equal to the coefficient.
therefore hence verified. Understand achudha? Okay, second problem, 4s square minus 4s plus 1. Okay, so நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ax square plus bx plus c. Okay, so இப்போ first 4s square minus 4s plus 1. Okay, so இப்போ நம்ம first என்ன பண்ணோம்? இந்த 4ஐயும் 1 மல்டிப்ளை பண்ணும்போது 4 வரும். ஸோ இதை 4 வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். 4 எப்படி எழுதிக்கலாம்? ஃபர்ஸ்ட் 1 4 is 4 எழுதிக்கலாம், அல்லது 2 2s are 4 எழுதிக்கலாம், minus 2 into minus 2 எழுதிக்கலாம். ஓகே, அல்லது 4 into 1. இப்போ நமக்கு இதில் எது வந்து நமக்கு ஆட் பண்ணும்போது -4 வரணும். ஸோ இதுலேயே +4 தான். 1 2 3 இந்த மூணுலேயுமே வந்து +4 தான் வரும். ஸோ இந்த தேர்ட் ஒன்ல மட்டும்தான் -2 ஆட் பண்ணும்போது -4 வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்னா, splitting the middle term படி 4s square minus 2s plus 1. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டுலையும் 4s 2s, ஸோ 2s காமனாக வெளியில் இருக்குது. 2s வெளியில் எடுத்தோம்னா இங்கே என்ன இருக்கும்? ஒரு 2s எடுத்துட்டோம். ஸோ ரிமைனிங் ஒரு 2s இருக்குது. ஸோ 2s மைனஸ் இங்கே 2s வெளியில் எடுத்துட்டோம். ஸோ 1. ஓகேயா? ஸோ இப்போ இங்கே வந்து இந்த ரெண்டுலையுமே எதுவுமே காமனாக இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 1 வந்து காமனாக வெளியில் எடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம -1 காமனாக வெளியில் எடுத்தோம்னா இங்கே 2s வந்து மைனஸில் இருக்குது. ஸோ நமக்கு மைனஸில் வேணும்னா ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணணும்? ப்ளஸ் 2s போடணும். அப்போ தான் 2s into -1 -2s வரும். அதே மாதிரி இங்கே வந்து நம்ம -1 வெளியில் எடுத்துட்டோம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா நம்ம மைனஸ் தான் போடணும். அப்போ தான் -, +1 கிடைக்கும். ஓகேயா? இங்கே வந்து ஈக்குவல் டு 0 போட்டுக்கணும். ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் 2s minus 1 into இந்த ரெண்டு ப்ராக்கெட்டும் சேமாக தான் வரும். 2s minus 1 is equal to 0. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேட் பண்ணால் 2s minus 1 is equal to 0. 2s minus 1 is equal to 0. So 2s is equal to 1. S is equal to 1 by 2. Again, அதே மாதிரி 2s is equal to 1. S is equal to 1 by 2. Sum of the roots என்ன? Sum of the roots alpha is alpha plus beta. Okay, sum of the roots alpha plus beta formula என்ன? minus b by a. Okay, so நமக்கு alpha என்னது? 1 by 2. beta is equal to 1 by 2. So நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கலாம்? alpha 1 by 2 plus 1 by 2 is equal to minus b by 4s square minus 4s plus 1. So இதில் வந்து என்ன வேல்யூ? இதில் a ஓட வேல்யூ வந்து 4, b ஓட வேல்யூ வந்து -4, c ஓட வேல்யூ வந்து 1. ஓகே, ஸோ இப்போ நம்ம minus b by என்னன்னா minus of -4 1 by 2 plus 1 by 2 என்ன வரும்? Just 1, which is equal to plus 4 1 is 4. So 1 is equal to 1 வந்துச்சு. Next, product of the roots. Product of roots is equal to c by a. That is alpha into beta is equal to c by a. Alpha என்ன 1 by 2, beta என்ன 1 by 2, which is equal to c என்னது 1 by a ஓட வேல்யூ வந்து 4. 1 by 2 into 1 by 2, 1 by 4. 1 by 4 is equal to 1 by 4. ஸோ இப்போ நமக்கு என்ன இருக்குது? சம் ஆஃப் த ரூட்ஸும் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலாக இருக்குது, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் கோஎஃபிஷியன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ தேர்ஃபோர் ஹென்ஸ் வெரிஃபைடு.